ஹாய், வெல்கம் டு பிளான்ஸ்டா. எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி பிளான்ட் வளர்க்குறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பப்போலாம் தண்ணி ஊற்றணும், சன்லைட் எவ்வளோ நேரம் இந்த செடி மேலே படணும், எந்த மாதிரி உரம் இந்த செடிக்கு கொடுக்கலாம், அண்டு எதனால் இந்த கலர்லாம் லீவ்ஸில் மாறுது அப்படின்னு சொல்லி என்டையர் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நிறையா பேர் சொல்லுவாங்க, இந்த செடி வீட்டில் வச்சக்கப்புறம் உடனே அந்த எல்லோ கலரில் மாறி அந்த செடி கருக ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த செடி டைரெக்டாக வெயில் படுற இடத்துல வைக்கிறாங்க. ஸோ அதுதான் மெயினான ப்ராப்ளமே. இந்த செடிக்கு ஒரு சூரிய வெளிச்சம் இருந்தாலே போதும். அந்த சூரியனோட வெயில் அப்படியே படணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நான் எங்கள் வீட்டோட 2 கார்னர்ஸில் என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வெயில் பட வாய்ப்பே இல்லை அண்ட் வெயில் படவே படாது. அதனால இந்த செடி நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ சன்லைட் படுற இடத்துல இந்த செடி வைக்க வேண்டாம். 2வது என்ன அப்படின்னா, தண்ணி அடிக்கடி இந்த பிளான்ட்ஸ்க்கு ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செடி நான் சொல்லணும் அப்படின்னா, வாரத்துக்கு 2 நாள் தான் நான் இந்த செடி ஊற்றுவேன். ஸோ மண்டே ஊற்றுறேன் அப்படின்னா, ஒரு டியூஸ்டே வெனஸ்டே வரைக்குமே அந்த ஈரப்பதம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அதில் சூரிய ஒளி படுறதே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அந்த மண்ணை நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த ஈரப்பதம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு தேர்ஸ்டே இந்த மாதிரி இடத்துல தண்ணி ஊற்றும்போது அது ஒரு சாட்டர்டே சண்டே மார்னிங் வரைக்குமே இருக்கும். அதுக்கப்புறமா சண்டே மார்னிங் நான் திருப்பி தண்ணி ஊற்றுவேன். வாரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 தடவை மட்டும்தான் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இலைகள் இந்த மாதிரி கேர் பண்ணும்போது ஒரு சில இலைகள்னால் அந்த எல்லோ கலரில் மாறும். அப்படி மாற இலைகளை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ணாமல் விட்டால் அப்படின்னா அந்த இது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த காய்ந்த இலைகள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. தொட்டியில் வைக்கிற பட்சத்தில் அதில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அது ரொம்பவே முக்கியம். இந்த பிளான்ட் மட்டும் இல்லை, எந்த ஒரு செடியாக இருந்தாலும் தண்ணி வெளியேறதுக்கு ஒரு ஹோல்ஸ் கன்ஃபார்ம் போட்டிருக்கணும். ஸோ நான் ஃபாலோ பண்ண டிப் ஒன்று சொல்கிறேன். ஒரு 5 மடங்கு தண்ணி எடுத்துக்குவேன். அதோட 1 மடங்கு காய்ச்சாத பால். அதை நல்லா நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை ஸ்ப்ரே பண்ணி நான் இந்த இலைகளுக்கு நான் கொடுப்பேன். அது காலையில் நேரத்தில் தான் இது கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கறதுனால நம்ம இலை நல்லா ஒரு ஷைனியாக இருக்கும். ஸோ இதை கன்ஃபார்ம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதை நான் கன்ஃபார்ம் 15 days ஒன்ஸ் இந்த செடிக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணியுமே செடிகள் கொஞ்சம் எல்லோயிஷாக 1-2 லீவ்ஸ்லாம் வருதில்ல, அதை நம்ம பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு ஃபெர்டிலைசர் நான் சொல்கிறேன். முதல்ல இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பூண்டு யூஸ் பண்ணணும் இல்லையா, நம்ம பூண்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற பூண்டோட தோல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அந்த தோலை தண்ணியில் நல்லா ஊற போட்டுக்கோங்க. ஒரு 24 hours ஊறினக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதாவது 1 கப் அதை எடுக்கிறீங்க அப்படின்னா 5 கப் தண்ணியோடு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால இலைகளில் எந்த ஒரு பூச்சி தாக்குதல் இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த இலைகளில் இருக்கிற நோயை நல்லாவே குணப்படுத்தும். இது மணி பிளான்ட்க்கு மட்டுமே கிடையாது, எல்லா பிளான்ட்ஸ்க்குமே இலைகளில் ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா இந்த உரம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பூச்சி தாக்குதல் கம்ப்ளீட்டாக வராமல் ஸ்டாப் ஆயிரும். இதுவுமே ஒரு 15 days ஒன்ஸ் கூட நீங்கள் கொடுங்க. அண்ட் பூச்சி தாக்குதல் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15 daysக்கு ஒரு 2-3 தடவை கூட கொடுங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால அந்த இலை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற மண் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஹார்டாக இருக்கும்போது நம்ம செடி வளர்கிறத ஸ்டாப் பண்ணிடும். ஸோ மண் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, இது இந்த மணி பிளான்ட்டை ரொம்ப சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அதாவது முதல்ல இனிஷியலாக வளரும்போது இந்த தொட்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரே இடத்துல ஃபிக்ஸடாக வச்சுருங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம பிளான்ட் நல்லாவே வளரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நான் எங்கள் வீட்டில் வளர்த்தேன். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அதை பற்றிலாம் நிறைய நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ டைம் கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.